வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சிவகங்கையில் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணமடைந்த நிலையில் போலீசார் அவரை கண்மூடித்தனமாக தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரின் செயலுக்கு நீதிமன்றமும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? விசாரணையின் போது இளைஞர் அஜித்குமார் தப்பிக்க முயன்ற நிலையில் கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டு இறந்ததாக முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்ட நிலையில் அவரை போலீசார் சுற்றி வளைத்து தாக்கிய வீடியோ வெளியாகி பதைவதைக்க வைத்துள்ளது. உடற்கூராய்வில் 40 இடங்களில் காயம் இருந்ததாக கூறப்பட்டும் போலீசார் அனைத்தையும் மூடி மறைத்ததாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நடந்தது என்ன? சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் அஜித்குமார் என்பவர் தற்காலிக காவலாளியாக பணியாற்றி வந்தார். இவர் மீதான நகை திருட்டு புகாரில் கடந்த 27ஆம் தேதி மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். விசாரணையின் போது அவர் மயங்கி விழுந்ததாகவும் பின்னர் திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆனால் அங்கு அவர் இறந்து விட்டதாக போலீசார் கூறியதும் குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. அதேவேளையில் விசாரணையின் போது அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டதாக அவரது சகோதரர் நவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுவே அஜித்குமார் மரணத்திற்கு காரணம் எனவும் குற்றம் சாட்டியிருந்தார். பின்னர் மதுரையில் உள்ள ராஜாஜி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு நடைபெற்ற நிலையில் அஜித்தின் உடலில் 18 முதல் 40 இடங்களில் கடுமையான காயங்கள் இருந்ததாக கூறப்பட்டது. ஆனால் விசாரணையின் போது அஜித்குமார் தப்பிச் செல்ல முயன்றதாகவும் அப்போது கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாகவும் முதல் தகவல் அறிக்கையில் போலீசார் பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அஜித்குமாரை போலீசார் சுற்றி வளைத்து தாக்கிய வீடியோ வெளியாகி பதைவதைக்க வைத்துள்ளது. தரையில் அமர வைத்து போலீசார் தடிகள், பிளாஸ்டிக் பைப், ஸ்டீல்களை வைத்து கொடூரமாக தாக்கிய சம்பவம் இளைஞரின் குடும்பத்தினர் மட்டுமின்றி அனைவரிடமும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட போலீசார் மற்றும் உயரதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஜித்குமாரின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் எப்பயுமே அந்த பேரிகாட்டில் காரை வழி அனுப்பிச்சுடுறதா சார் எங்களுக்கு வேலையை, ஒர்க்கே அதுதான். இவங்க நடக்க முடியாதனால அந்த காரை நிப்பாட்டி ஸ்ட்ரெச்சர் எடுத்து சொல்லி இந்த அஜித்குமார் தான் உள்ளே போய் கூப்பிட்டு போய் தரிசனம் வந்து பார்க் பண்ணுறதுக்கு அந்த கார் ஓட்ட தெரியாது சார். வேறு ஒரு ஆட்டோ டிரைவரை ஓட்ட விட்டு காரை பார்க் பண்ணியிருக்கேன் சார். திருப்பி எடுத்துகிட்டு வர்றப்ப வேறு டிரைவர், இன்னொரு ஆட்டோ டிரைவர் எடுத்துகிட்டு வரேன். ஆட்டோ எடுத்துகிட்டு வந்து இவங்க மதுரை கிளம்பிட்டாங்க. அந்த அம்மா போயிட்டு திரும்பி என் செயினை காணா அப்படின்னு சொல்லி நிர்வாகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார். இங்கே நாங்களே ஆஃபீஸ் இல்லாமல் விசாரித்தாங்க. நான் எடுக்கலை அப்படின்னு சொன்னோட போலீஸில் ஹேண்ட் பண்ணிட்டாங்க. எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு டார்ச்சர் பண்ணி அடித்தாங்க சார். இந்த மணிக்கு வழி தாங்க மாட்டோமோ என்னமோ தெரியல. திரும்பி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு மாட்டுக்கொட்டையில் வச்சுருக்கேன், சீட்டு கீழே வச்சுருக்கேன்னு சொன்னதோட தேடி பார்த்தா அங்கே இல்லை சார். திருப்பி அடிக்க கிளம்பிட்டாங்க சார். தண்ணி கேட்டால் மிளகாப்பொடியை வாய்க்கில் கொட்டிட்டாங்க சார். கொட்டினதோட கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிக்க எனக்கு வந்துடுச்சு. கம்பியை கொடுக்குறாங்க கையில். அந்த கம்பியை கொடுத்து நிற்கலை சார். யூரின் பிளட்டாக வெளியேறிடுச்சு. திருப்பி தூக்கிட்டு வரல. ஆஃபீஸுக்கு முன்னாடியே எந்த பேச்சு மூச்சும் இல்லை. இதனிடையே இளைஞர் மரணம் தொடர்பான வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் சிறப்பு பிரிவு காவலர்கள் ராஜா, சங்கர மணிகண்டன், கண்ணன், பிரபு மற்றும் ஆனந்த் ஆகியோர்
ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டனர். மடப்புரம் கோவில் காவலாளி உயிரிழந்த வழக்கில் மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை பணியிடை நீக்கம் செய்து மதுரை தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் இந்த வழக்கை காவல்துறையினர் விசாரித்து வந்த நிலையில் சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். தற்போது சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த ஆஷிஷ் ராவத்தை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உள்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் மரணமடைந்த நிலையில் போலீசார் அவரை கண்மூடித்தனமாக தாக்கிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.